இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாதம் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனம் ராசியிலிருந்து கடகத்துக்கு செல்ல இருக்கிறாரு. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர போகிறாருங்க. இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிகப்பெரியதொரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. ஜோதிட ரீதியாக இந்ததொரு கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றபடி அனைத்து கிரகங்களும் வருட கிரகங்கள் அந்தந்த இடத்துலையே இருக்குதுங்க. சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது, இந்த ஆனி மாதத்தில் என்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கின்றது, எந்தெந்த விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் யோகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் மிதுனம் ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம், திருவோதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 9 பாதங்களை கொண்ட நம்மளுடைய மிதுனம் ராசியில் ராசி அதிபதி புதன் பகவான் ராசியில் ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஆனி மாதத்தில் இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் குரு சூரியன் நல்லதொரு நிலையில் இருக்கிறாங்க, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரியதொரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்ததொரு ஆனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. 6-11க்கு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் ஒரு புதியதொரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. ஒரு புதியதொரு வேலையை திணிப்பீங்க. தொழிலில் ஒரு சில இடத்துல விரிவுபடுத்துவீங்க. அது எல்லாமே இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன தடைகள், இடர்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, நம்ம தொழிலில் இந்த ஒரு விரிவுபடுத்தணும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் எல்லாம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த ஒரு பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக வருகின்ற மாதம் இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தொழிலில் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் பார்க்கலாம். நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகுங்க. ஏன்னா வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, குரு பகவான், சனி, கேது எல்லாமே நல்லதொரு நிலையில் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய
சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களுமே ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தர இருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, மாத கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போதே முயற்சிகள் என்பது வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசியில் 3ஆம் அதிபதி சூரியன் ராசியில் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். குரு பகவான் ஒரு சப்போர்ட்டோட புதனோட சேர்ந்திருப்பதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க. படிப்படியாக கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதத்தில் இருந்தே ஆரம்பமாக போகுதுங்க. மாணவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்கு. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேரே இல்லாது இருந்தவர்களுக்கு நல்லதொரு குழந்தை பேர் என்பது கிடைக்குங்க. வெளிநாடு சென்று கல்வி பயிலலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு சென்று கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த மிதுனம் ராசி மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவங்க கூட இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. தந்தை வழியில் சின்ன சின்ன சொத்துக்கள் என்பது வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. தந்தை மூலியமாக நீண்ட நாள் வராது இருந்த உங்களுடைய பூர்வீக சொத்து இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் அப்படின்பது வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக ஜூன் மாதம் 22ஆம் தேதி ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல செல்ல இருக்கிறாருங்க. பண வரத்து அப்படிங்கிறது பஞ்சம் இனி இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. இனிமே அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறி ஒவ்வொன்றாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக கன்ஃபார்மாக சொல்லலாங்க. நீங்கள் விட்டுட்டு வந்தது, அந்த அவமானப்பட்டுட்டு வந்தது எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஒரு ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறதும் படிப்படியாக உயரும். அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது நல்லதொரு பலனை கொடுக்கும். 2வது திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தவங்க முயற்சி பண்ணுங்க. நல்லதொரு அனுகூலமான பலன் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள், சகோதரிகள் மூலமாக நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ஆனி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போவதனால உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு ஒற்றுமை, அன்னோனியம் என்பது இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்கு. வீட்டிலையும் ஏதாவது சுப செலவுகள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த ஒரு மிதுனம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சொந்த நாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. புதியதொரு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். நல்லதொரு சம்பளத்தில் நல்லதொரு வேலை கிடைக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையுங்க. ஐடி வேலை பார்க்குறவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்த அந்த அன்பர்களுக்கு, ஆடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யோகமான ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. கவிஞர்கள், கட்டுரையாளர்களுக்கு நல்லதொரு அற்புதமான ஒரு பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்குங்க. இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வருகின்ற ஜூலை 11, 12, 13ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. புதியதொரு முயற்சி எதுவும் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு ஒரு 10 குடம் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. நல்லதொரு மாற்றம் வரும். விநாயகருக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்யும் போது அருகம்புல் வைத்து அதுக்கப்புறம் தண்ணீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய ஒரு
ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது உருவாகுங்க. இவ்வளவு நாளாக ஏற்பட்ட அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறதும் போன வருடத்தை விட இந்த வருட தொடக்கத்தில் உங்களுக்கு அந்த படிப்பில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறதையும் உங்களால் உணர முடியும். பரவாயில்லப்பா, இதுக்கு முன்னாடியை விட இப்போ நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உங்களுக்கு இருக்குங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மிதுனம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகக்கூடியதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஏன் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஏதேதோ சம்மந்தமில்லாத இடங்கள்லேருந்து நிறைய பணவரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க புதன்கிழமைகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினச்சி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஆலயம் சென்று ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை மனசில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணுன விஷயம் வேணுன காலகட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்குங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லுவாங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.